Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலின் பஞ்சாமிர்தத்தை முறைகேடாக ஆன்லைனில் விற்பனை செய்து வந்த தம்பதியை போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், இந்த தம்பதியினர் எத்தனை நாட்களாக இந்த முறைகேட்டில் ஈடுபட்டு வந்தனர்? இது குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. பாலமுருகன், இந்த தம்பதியினர் எத்தனை நாட்களாக இந்த பஞ்சாமிர்த முறைகேட்டில் ஈடுபட்டு வந்தனர்? இது குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். பாலமுருகன். வணக்கம் பராசக்தி. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இங்கு வரும் பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பஞ்சாமிர்தம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. மேலும் பழனி கோவில் நிர்வாகத்தால் அதிகாரப்பூர்வ விற்பனை நிலையங்கள் மூலம் 1/2 கிலோ பஞ்சாமிர்தம் 40 ரூபாயும் 50 ரூபாய்க்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பழனி கோவில் பஞ்சாமிர்தத்தை சில பதுக்கி தனியார் ஆன்லைனில் விற்பனை செய்வதாக அவங்க பல மடங்கு கூடுதல் விலை வைத்து விற்பனை செய்வதாக கோவில் நிர்வாகத்துக்கு புகார் வந்துள்ளன. இது குறித்து பழனி கோவில் நிர்வாகம் சார்பில் பழனி அடிவார காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் பேரில் போலீசார் சைபர் கிரைம் உதவியுடன் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பழனியை சேர்ந்த ரயில்வே ஊழியர் நாகராஜ் 35, அவரோட மனைவி சிந்து 35 ஆகிய இருவரும் கூட்டு சேர்ந்து இந்த மோசடியில் ஈடுபட்டது அம்பலமானது. இவர்கள் கோவில் கவுண்டர்களில் 40-50 ரூபாய்க்கு விற்கப்படும் அசல் தேவஸ்தான பஞ்சாமிர்தத்தை ஆன்லைனில் 249 ரூபாய்க்கும் பல மடங்கு கூடுதல் விலை விற்று பக்தர்களை ஏமாற்றி கருப்பு சந்தையில் வெள்ளை லாபம் சம்பாதித்தது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மோசடியில் ஈடுபட்ட கணவன் மனைவி இருவரையும் உடனடியாக கைது செய்த அடிவார காவல்துறையினர் அவர்கள் மீது குற்ற வழக்கில் பதிவு செய்துள்ளனர். பின்பு இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவலுக்கு நன்றி பாலமுருகன்.